முதலமைச்சராக விஜய் பதவியேற்றப்போ பேசின முதல் உரையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவர் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது வறுமை பசி அப்படின்னா எனக்கு நல்லாவே தெரியும். நான் மன்னர் பரம்பரையிலிருந்தெல்லாம் வரலை, உங்களுடைய மகனா சகோதரனாக தான் என்ன உணர்றேன் அப்படின்னும், இந்த பயணத்தில் எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் அவமானங்கள் வந்துச்சு, அதே போல் என்னுடைய எல்லா கஷ்டங்களும் உங்களுடைய கஷ்டங்களாக நினச்சி அதை பொருட்படுத்தாமல் எனக்கு பக்கத்துணையாக நின்னீங்க. இப்போது ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற இந்த முதலமைச்சர் பதவியை உண்மையாக்கியிருக்கீங்க. நான் தேவதூதனெல்லாம் அல்ல, நானும் சாதாரண மனுஷன்தான். பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து உங்களை ஏமாற்றவே மாட்டேன். இத்தனை கோடி மக்கள் என் கூட இருக்கும்போது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் முந்தைய அரசு கஜானாவை காலி செஞ்சுட்டு போயிட்டாங்க, தூக்க முடியாத சுமையை என் மேலே ஏற்றி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த பொறுப்பை நான் கையில் எடுத்திருக்கணும். உள்ளே போய் பார்த்தா தான் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறது தெரிய வரணும். இதை கூடிய சீக்கிரமே வெள்ளை அறிக்கை மூலமாக உங்களுக்கு வெளியிட நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதே வகையில் மக்கள் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தரணும், அப்படி தந்தால் அது எனக்கு உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். பெண்கள் பாதுகாப்புக்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பேன். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையை இன்னையிலிருந்தே கையில் எடுப்பேன். நம் பிள்ளைகள் அதிலிருந்து காக்க வேண்டியது அரசினுடைய பொறுப்பு. எல்லாருக்கும் சட்டம் ஒழுங்கை உறுதி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கஷ்டப்படுத்தியவங்க யாராக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே. கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர் உள்ளிட்ட எல்லா அடிப்படை வசதிகளுக்கும் முதன்மை கவனம் செலுத்துவேன். மக்களின் பணம் எனக்கு தேவையே கிடையாது. தவறு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் என் அரசில் இருக்கிறவங்களா இருந்தால் கூட நான் சும்மா விட மாட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஆட்டம் ஆடலான்னு யாருன்னா நினச்சிருந்தா அந்த எண்ணத்தை இப்போதே உங்கள் மனசுலேருந்து எடுத்துருங்க. பெண்கள், விவசாயம், அரசு ஊழியர்கள், மீனவர்கள் அப்படின்னு இந்த அரசில் எல்லாருக்கும் நல்லது செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். சிறுபான்மை சகோதரர்கள் கூட இந்த அரசு எப்போதுமே கூடவே இருக்கும். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாத முகம் தான் இந்த விஜய். எனக்கு வாக்களித்த ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் நன்றினும், அதே மாதிரி விஜயை மாமான்னு செல்லமாக கூப்பிடுற குட்டி நண்பர்களுக்கும் நன்றி. உங்களுக்காக எல்லா நல்ல விஷயங்களையும் நான் செய்ய காத்துட்ருக்கேன். தாவேக்க தோழர்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. நிர்வாகிகள், தோழர்கள், வாக்கு சாவடி முகவர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும். எல்லாரும் சேர்ந்து இந்த புதிய அரசை கொடுக்குறோம். இது ஒரு புதிய தொடக்கம். உண்மையான சமூக நீதி, மத சார்பின்மையின் புதிய காலம் இப்போதான் தொடங்கியிருக்கு அப்படின்னு முதலமைச்சராக பதவியேற்றப்போ விஜய் அவர்கள் இந்த உரையை மக்கள் மத்தியில் ரொம்ப ஆர்வத்தோடையும் பாசநேசத்தோடையும் கொடுத்துருக்காரு. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கிறப்போ சொல்லக்கூடிய அந்த வார்த்தையான ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற வார்த்தையை கேட்கறதுக்காக எவ்வளோ பேர் எவ்வளோ நாளாக காத்துட்ருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் விஜய் அவர்கள் பேசின உரை எந்த அளவுக்கு உங்கள் மனசில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு பொலிட்டிக்கல் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RS ராக்கஸ் யூடியூப் சேனல்.